புண்ணிய புதன் அடக்கு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ததியான விதை பார்த்து சரியான நேரம் பார்த்து அதற்கான நிலம் பார்த்து விதை ஊன்றி பெரும் விளைச்சலை தந்து கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களுக்கான பதிவுதான் இது. என் உறவுகளே, நிகழ்ந்து கொண்டிருப்பது மனிதனே மாள வைத்துக் கொண்டிருக்கும் போர்க்களம். இன்னும் உருவாக போகின்றது மனிதாபிமானம் இல்லாத சூழ்நிலையின் தனம் என்று நாம் மனிதர்கள் என்ற உணர்வு நம் எண்ணத்தில் தோன்றுகின்றதோ அன்றுதான் உருவாகும் சமமான வாழ்தடம். நிலங்கள் இருக்கும் இயற்கை வளங்கள் பாகுபாடுகளை பிரித்தாள்வது இல்லை. ஒரு இடத்தில் அதன் தன்மை மாறி இருக்கலாம், மறு இடத்தில் இதற்குண்டான விளைச்சலும் அது தந்துவிடும். ஒரு புறத்தில் மலைகள் இருக்கலாம், அந்த மலைகளில் மரஞ்செடி கொடிகள் எண்ணற்ற பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை தந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் நீர்நிலைகள் மீன்களை மனிதர்களுக்கு தந்த வண்ணம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயற்கைகளின் வளங்கள் அனைத்தும் நீ வாழ்ந்து காட்டு என்று சொல்லும் விதங்களாக இருக்கின்றது. மனிதன் மட்டும்தான் மனிதனையே கொன்று குவித்து போர்க்களம் நடத்தி சோர்க்களம் இல்லாத நிலை உருவாக்கும் தனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். என் உறவுகளே, ஒருபுறம் விவசாய பெருமக்கள் அரும்பாடுபட்டு விளைவித்து கொண்டிருக்கும் உணவு தானியங்கள், மறுபுறம் தன் அறிவால் உருவாக்கிய வெடி மருத்துவத்தை மனிதர் மீது ஏவிவிட்டு கண்டத்தை பிடிக்கும் ஆசையில் சிலர் வாழ்நிலையை தெரியாமல் மனிதனை அடித்து ஆண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனப்பக்குவத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இருந்து மாறுதல் காண வேண்டும். மனிதநேயத்தோடு இந்த உலகத்தின் மீது வாழ வேண்டும் என்ற முனைப்புகள் மனதுக்குள் ஏற்றி போர்க்களம் தவிர்த்த ஒரு உலகை உருவாக்கி நல் உணவுகள் அனைவருக்கும் கிடைக்கும் நிலை செய்து விவசாயத்தை காப்போம் என உங்களுக்குள் உறுதியேற்று வாழ்தடம் அனைவருக்கும் பொதுவானது. வாய்ப்புகளை வாரி வழங்கும் விவசாயத்தை இரு கண்ணாக கவனித்து போர்க்களத்தை ஒரு புறமாக நிறுத்தி மனிதன் வாழும் பக்குவத்தை இந்த நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என இந்த பதிவின் மூலம் உலகறிய வேண்டும் இந்த பதிவு என